சங்கீதத்தின் புஸ்தகம் 102வது சங்கீதம். 102வது சங்கீதம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13வது வசனம். 102வது சங்கீதம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. 2026வது ஆண்டு நமக்கு தயவு செய்யும் காலமும் நமக்கு குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டுல அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய காலங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது என்று சங்கீதம் 31:5 நாம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 25வது வசனத்துல அந்த ஸ்திரீ ஸ்தோத்திரம் தன்னுடைய வருங்காலங்களை பற்றி மகிழ்கிறாள் என்று நீதிமொழிகள் 31:25 நாம வாசிக்கிறோம். நம்முடைய வருங்காலங்களை குறித்து நாம் மகிழ்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டை குறித்து நாம் மகிழ்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய தயவு, அவருடைய தயை செய்கிற காலமாக இருக்கிறது. அவர் நமக்கு தயை செய்ய குறித்த நேரமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு தயை செய்யும் காலமாக இருக்கிறது. நமக்கு குறித்த நேரமாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஆமென். தயை என்றால் நம்முடைய ஆண்டவர் தயை உள்ளவர். ஸ்தோத்திரம். தயையும் தயவும் ஒரே அர்த்தம் தான். தயை என்றாலும் தயவு என்றாலும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 69வது சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் 69வது சங்கீதம் 16வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவு நலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு எப்படி இருக்கிறது? நலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய தயவு இந்த ஆண்டுல நமக்கு நலமாய் இருக்கும். தயை செய்கிற காலம். அல்லேலூயா. இந்த தயை செய்கிற காலத்துல தயை செய்கிற இந்த நேரத்துல தயவு, ஆண்டவருடைய தயவு நமக்கு நலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 30வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. 30வது சங்கீதம் 5வது வசனம். 30வது சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அது நலமானது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த தயவு செய்கிற இந்த காலத்துல ஆண்டவருடைய தயவு நமக்கு எதை கொடுக்கும்? நீடிய வாழ்வை கொடுக்கும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் அது நீடிய வாழ்வை கொண்டு வரும். நீடிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல கொடுக்க போகிறார். சங்கீதம் 22வது சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 22வது சங்கீதம் 7வது வசனம். ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். தேவனுடைய தயவினால நாம் எப்படி இருப்போம்? அசைக்கப்படாமல் இருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய தயவினால் வாழ்ந்திருப்போம், அசைக்கப்படாமல் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 68வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 68வது சங்கீதம் 10வது வசனம்.
தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவருடைய தயை, ஆண்டவருடைய தயவு எல்லாரையும் பராமரிக்கும். இந்த ஆண்டுல ஹல்லேலூயா சொல்ற ஏழைகளையும் பராமரிக்கும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும், ஏழைகளை பராமரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 10:12. ஆமென். நீ எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. ஆண்டவருடைய தயவு, அந்த பராமரிப்பு நமக்கு ஜீவனை தந்து நம்ம ஆவியை என்ன செய்யும்? காப்பாற்றும். கைகளை உயர்த்தலையே சொல்லுவோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆண்டில் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். உங்கள் ஆவியை காப்பாற்றுவார். அவர் உங்களுக்கு பராமரிப்பை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் சுகந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுந்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய தயவினால், அவருடைய தயையினால் என்ன செய்தார்கள்? பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய தயை நம்ம எப்படி வாழ பண்ணோம்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய தயையினால் நம்ம எப்படி வாழ பண்ணோம்? செல்வமாய் வாழ பண்ணோம். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் தம்முடைய தயையை, அவர் பெரிய தயையை நமக்கு தரும்போது நாம் எப்படி வாழுகிறோம்? செல்வமாய் வாழுகிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு திருப்தியாகி செல்வமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 89வது சங்கீதம் 17வது வசனம் சொல்கிறது. 89வது சங்கீதம் 17வது வசனம். உங்களுடைய தயவினால் அவர்கள் கொம்பு உயரும். எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய தயவினால் நம்ம கொம்பு உயரும். அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயரும். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாம் கொஞ்சம் வேகமா நம்ம வாசிப்போம். உபாகமம் 33:23. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு நம்மை திருப்தி அடைய பண்ணும், நம்ம ஆசீர்வாதத்தினால நிறைய பண்ணும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு பண்ணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே ஸ்தோத்திரம். சங்கீதம் 119வது சங்கீதம் 41வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போமாக. உம்முடைய தயவும் உம்முடைய இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 58வது வசனம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுகிறார். சீயோனுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். சீயோனுக்கு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இறங்குகிற தேவனாய், எழுந்தருளி இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எழுந்தருளி இறங்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால்
தயை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்தருளி இறங்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தயை செய்யும் காலம் வருகிறது. அதற்காக குறித்த நேரம் வருகிறது. கர்த்தர் எழுந்தருளினால் எல்லாம் இந்த நேரம், இந்த காலம் வந்துவிடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. கர்த்தர் நமக்காக எழுந்தருளி விட்டால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் நடக்க போகிறது என்று அர்த்தம். ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு குறித்த நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். நமக்கு குறித்த காலம் வந்து விட்டது என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய அந்த வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அநேக நேரங்கள்ல உட்கார்ந்திருந்த அவர் சொன்ன சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளினதை நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எழுந்தருளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய ஜனத்துக்காக எழுந்தருளுகிறார். ஒரு சாதாரண மனிதனுக்காக கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழும்புவதில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்கிறார்? எழுந்தருளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எவ்வளவு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இரக்கத்தை காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தயவை காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற கிரியையை காட்டுகிறது. ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுவார். அவர் சீயோனுக்கு இறங்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் சீயோனுக்கு இறங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இறங்கி அவர் தயை செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தயை செய்கிற காலம் ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறித்த நேரம் வந்தது. கரங்களை உயர்த்தி நான் கவனிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தயை செய்கிற ஒரு காலமும் அவருக்கு குறித்த நேரமும் வந்தபோது ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவருடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பார்க்கிறேன் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆண்டவர் யாக்கோபுக்கு தயவை பாராட்டினார், தயை செய்தார். யாக்கோபு 20 ஆண்டுகள் லாபானுடைய வீட்டில் இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு தயை செய்தார். வெறுமையா போனான், கோல் கையுமா போனான். அந்த 20 ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும்போது அவன் இரு பரிவாரங்களோட அந்த வசனத்துல சொல்லுகிறான், நான் உங்களுடைய எனக்கு எவ்வளவு நான் பாத்திரவான் அல்ல, உங்க தயவினால்தான் இதெல்லாம் எனக்கு உண்டானது என்று சொல்லுகிறார். சொல்லுகிறான், குறித்த காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தயை செய்ய குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்தபோது ஆண்டவர் அவனை எல்லா ஆசீர்வாதங்களோட திரும்பி வர பண்ணினார். அதே போல யோசேப்புக்கு ஆண்டவர் தயை செய்தார். சிறையிருப்புக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டிருந்தார். ஆண்டவர் அவனுக்கு தயை செய்கிற குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்தது. சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஆண்டவர் அவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சீயோனுக்கு இறங்குவார். ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தர், யாக்கோபுக்கு இறங்கின கர்த்தர், யோசேப்புக்கு இறங்கின கர்த்தர். ஹல்லேலூயா. 13 ஆண்டுகள் யோசேப்பு கஷ்டப்பட்டான். ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு இறங்கினார். இறங்கி அவனுக்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்தது. சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். சீயோன் சிறையிருப்பில் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. சீயோனே, நீ சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் சிங்காரத்தில் இருக்கிறவர்கள். உங்கள் சிறையிருப்பு மறையும், சிங்காரத்தை ஆண்டவர் கொண்டு வருகிற இந்த காலம். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தயவு செய்கிற காலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேக்கு ஆண்டவர் தயவு செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்தார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்துக்கு ஆண்டவர் தயவு செய்தார், அன்னாளுக்கு தயவு செய்தார், தாவீதுக்கு தயவு செய்தார். இந்த பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எழுந்தருளி தயவு செய்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்யும் காலம் ஒவ்வொருவருக்கும் வந்தது, குறித்த நேரம் வந்தது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கும் தயவு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறங்குகிறவராக காணப்பட்டார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், குஷ்டரோகிக்கு இறங்கி ஆண்டவர் குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். வியாதியில இருக்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டுல மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. குஷ்டரோகம் என்பது அன்றைக்கு வந்து விட்டால் அவன் குஷ்டரோகத்தோட அவன் என்ன செய்யணும்? மரிக்கணும். குஷ்டரோகத்துக்கு மாற்று நிவாரணம் வழியே கிடையாது, மருந்தே கிடையாது, பரிகாரமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது கல்லறையில வைக்கும் போது கூட வித்தியாசப்படுத்தி தான் வைப்பாங்க. எல்லாருடைய கல்லறையோட குஷ்டரோகி கல்லறை என்ன செய்யாது? ஈர்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமைப்படுத்தி விடுவார்கள். செத்தவரை தனிமைப்படுத்துவாங்க. அவ்வளவு மோசமான வாழ்க்கை தான் குஷ்டரோகம். ஆனால் என் ஆண்டவர் குஷ்டரோகிகளை பார்த்தபோது அவர்களுக்கு இறங்கி அவர்களை தொட்டு, யாரும் தொட முடியாதவர்களை தொட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு தயவு செய்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குருடர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவர்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து இறங்கி அவர்கள் கண்களை திறந்து அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சீயோனுக்கு இறங்குவா. யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற சீயோனுக்கு கர்த்தர் இறங்குவா. சிறையிருப்பை மாற்றுவா, வியாதியை மாற்றுவா, பலவீனத்தை மாற்றுவா, கட்டுகளை மாற்றுவா, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்குகிற நல்ல தகப்பன். அவர் யாருக்கு இறங்குகிறார்? சீயோனுக்கு இறங்குகிறார். நமக்கு இறங்காமல் வேற யாருக்கு இறங்க போகிறார்? தேவனுடைய சபையே, இந்த 2026ஆவது ஆண்டிலே கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. அவருக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு லேகியோன் பிடித்த ஒரு மனிதன் அவன் வீட்டிலேயே குடியிருக்க முடியவில்லை, கல்லறையில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் அவனை கட்டி வைக்க முடியவில்லை. அவன் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு அவன் காடுகள்ல வாழ்ந்தான், கல்லறைகள்ல வாழ்ந்தான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இயேசு அவனை தேடி வந்தார். தேடி வந்து அவர் சொன்ன அவர் அந்த அம்மையின் சொத்திர லேகியோன் பிசாசுகள் பிடித்த சொத்திரம் உண்டாவதாக. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பிடித்த அந்த மனிதனுக்கு இறங்கி ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு விடுதலை தந்தார். நீ அதை போய் உன் கிராமத்தில் என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் இறங்கி அவனுக்கு தயவு செய்தார் அல்லவா? எந்த மனிதனாலும் அவனுக்கு சொத்திர விடுதலை கொடுக்க முடியவில்லை. என் இயேசு கிறிஸ்து ஒருவரே இறங்கி அவனுக்கு தயவு செய்ய அவனை தேடி போனார். அல்லேலூயா. அவன் தேடி போகும்போதுதான் புயல் வந்தது, பெருங்காற்று வந்தது, சொத்திரம் கடல் கொந்தளித்தது. சொத்திரம் உண்டாவதாக. சீஷர்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று சொன்னார்கள். அங்க தடை வந்தது. ஆனால் தடையிலும் இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு இறங்கி தயவு செய்தார், விடுதலை கொடுத்தார். கல்லறையில் வாழ்ந்தவன் குடும்பத்தோடு வாழ வைத்தார். சொல்லுவோம். இந்த ஆண்டுக்கு 2026ஆவது ஆண்டுல உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா, விடுதலையோட கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அவர் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்த நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் இறங்கி தயவு செய்தார், இறங்கி தயவு செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவர் இறங்கி தயவு செய்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும்
காலம் வந்தது. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவர் நமக்கு தயவு செய்யும் காலம் வந்ததற்காக, எல்லா வியாதிகளும் மாற போகிறதுக்காக, எல்லா பிரச்சனைகளும் மாற போகிறதுக்காக, எல்லா கட்டுகளும் மாற போகிறதுக்காக, எல்லா சிறையிருப்புகளும் மாற போகிறதுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. சிங்காரத்தை ஆண்டவர் வைப்பதற்காக, சிங்காரத்தில் ஆண்டவர் வைப்பதற்காக, உயர்த்தி ஆண்டவர் வைப்பதற்காக, நம்முடைய கொம்பல் உயரப்படுவதற்காக கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்யும் காலம் வந்தது. இரண்டாவதாக ஏசாயா 63வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 63:4. நீதியை சரிக்கட்டும் நாள் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹalleluya. என்னுடையவர்களை மீட்டுக் கொள்ளும் காலம் வந்தது. ஹalleluya. இந்த 2026வது ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்பார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்வோம். கவனியுங்கள், யார் யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யார் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் சபைக்குள்ள இழுத்து கொண்டு வர போகிறார். அவர்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு வரப்போகிறது. அவர்கள் எல்லாருக்கும் மீட்பு வரப்போகிறது. ஹalleluya. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் காலம் வந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அநேக ஆண்டுகள் நீங்கள் அநேகருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரைக்கும் ஆண்டவர் அவனை மீட்கவில்லை, குடியிலிருந்து மீட்கவில்லை, ஆமென், அவனை பாவத்திலிருந்து மீட்கவில்லை என்று நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டுல, இந்த காலத்துல ஆண்டவர் அநேகரை குடியிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாவத்திலிருந்து மீட்க போகிறார். அவர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வர போகிறார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்வோமாக. ஹalleluya. ஆமென். தயவு செய்யும் காலம் வந்தது. இரண்டாவதாக சொல்லுங்க, மீட்கும் காலம் வந்தது. ஹalleluya. மூன்றாவதாக உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 2:12. உன்னத பாட்டு 2:12. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹalleluya. ஆமென். பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறதா, குருவிகள் பாடும் காலம் வந்ததா, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கப்பட்டதா. அதாவது என்ன அர்த்தம்? புஷ்பம் பூத்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன பண்ணுமா? குருவிகள் என்ன பண்ணுமா? பாடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குருவிகள் பாடும் காலம் வந்தது. அதாவது ஸ்தோத்திரம், ஒரு வசந்த காலம் வந்தது. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்வோம். ஹalleluya. ஒரு வசந்த காலம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம் வந்தாதான் குருவிகள் என்ன செய்யும்? பாடும். ஸ்தோத்திரம். காட்டுப்புறாவின் சத்தம் எழும்பும். இந்த காட்டுப்புறாவின் சத்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வந்தாதானே நம்ம சத்தம் எழும்போம். ஆசீர்வாதம் வரலன்னா எழும்புமா? சொல்லுங்க, எழும்பாரு. அதுதானே ஆசீர்வாதம் வந்தா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமா நம்ம சத்தம் என்ன செய்யும்? கேட்கப்படும். நம்ம சத்தம் மற்றவங்களுக்கு கேட்கும். நம்ம பாடல் மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? கேட்கும். வசந்த காலம் இந்த 26வது ஆண்டுல ஸ்தோத்திரம், பறவைகள் பாடும் காலம் வந்தது. நீங்க எல்லாம், நாம எல்லாம் பறவைகள், நாம எல்லாம் காட்டுப்புறாக்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏன்னா காட்டுப்புறாவின் என்று தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறார். நம்ம காட்டுப்புறாக்கள் பாட போகிறோம். பாடுகிற காலம் வந்து விட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ஆசீர்வாதமான, நம்பிக்கையான, மகிழ்ச்சியான பாடல்களை பாடுகிற காலம் வந்தது. நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம்.
அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எதுக்கு காலம் வந்துச்சு? ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் பயப்படுகிறோம் அல்லவா? அவருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருக்கிறோம் அல்லவா? நமக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. பூமியை கெடுக்கிறவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது. அல்லேலூயா. 4 விதத்துல ஆண்டவர் இந்த வேதத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலம் வந்தது என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 காலங்களையும் இந்த 26வது ஆண்டுல இந்த காலங்களை நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பலனளிக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலங்கரிக்க போகிறார். நம்மை ஆசீர்வாதமாக்க போகிறார். அந்த வசந்த காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தரப்போகிறார். விடுதலையை தரப்போகிறார். நாம் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்.